அவிச்ச சக்கை கொட்டை, சக்கப்பழத்தில் உள்ள கொட்டை. இதை நாங்கள் எடுத்து நல்லா உரிச்சிட்டு மிக்சியில் அடித்து பருப்பு குழம்பு வைக்க போகிறோம். பருப்பு மாதிரி குழம்பு வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வச்சு இந்த தொலி இலைகளாம் ஆனால் நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன். இதை இனி நான் மிக்சியில் அடிக்க போகிறேன். பொடிச்சிட்டு வரேன். தண்ணி ஊற்றி சக்கை கொட்டையை நல்லா அரைச்சிருக்கேன். இனி மசாலா அரைப்பேன். இப்போ இது எங்கள் அப்பாவுக்கு அம்மா நான் சின்ன பிள்ளையிலே வைப்பாங்க, அம்மியில் அரைச்சி வைப்பாங்க அந்த சக்கை கொட்டையை. அதே மாதிரி நான் இப்போ பண்ண போகிறேன். ஒரு முறையில் பாதி தேங்காய் பச்சடிக்கு, பாதி தேங்காய் இதுக்கு போடு 3 பூண்டு, இவ்வளோ வத்தல் பொடி. இது காரம் இருக்காது, கொஞ்சம் 1 ஸ்பூன் அவ்வளோதான். இனி கொஞ்சம் மஞ்சள் பொடி, இவ்வளோ மஞ்சள் பொடி, இவ்வளோ ஜீரகம், அவ்வளோதான். ஜீரகம், மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, பூண்டு. தண்ணி ஊற்றி அரைப்பேன். துருதுராக தான் அரைக்கணும் பருப்பு குழம்புக்கு மாதிரி. நான் இதில் சேர்க்கு அரைச்சி வச்ச சக்கை கொட்டையில் இதை சேர்த்துருவேன். இனி கை வச்சு கலக்குவேன். அசல் பருப்பு கறியோடு சூப்பராக இருக்கும். எங்கள் பாட்டி வச்சு தருவாங்க. கட்டி ஆனால் வைப்பாங்க, தண்ணியை வைக்க மாட்டாங்க. எங்கள் பாட்டி ஊர் வந்து மண்டைக்கேடு. எங்கள் பாட்டி 110 வயசு வரை இருந்தாங்க. இருந்துட்டு இறந்தாங்க. எங்கள் அப்பாவுடைய அம்மா இது அந்த குழம்பு நான் கிட்ட போய் பார்த்துட்டு இருப்பேன் சின்ன பிள்ளையில. எனக்கு எத்தனை வயசு? ஒரு 10 வயசு இருக்கும். அந்த நேரத்தில் நான் பார்த்துட்டு இருப்பேன். கேஸ் எல்லாம் ஒன்று போடணும். உப்பு அளவாட்டு, அவ்வளோதான். இனி தாளிக்கணும். நாங்கள் அந்த காலத்தில் தேங்காய் எண்ணெய் தான் சாப்பிடுவோம். வேற எந்த எண்ணெயும் எடுக்க மாட்டோம். உளுந்தம்பருப்பு இட்டாச்சி, புளி இவ்வளோ போட்டாச்சா. தேங்காய் எண்ணெயில் தாளிச்சா அப்படி ஒரு மனம். நாங்கள் தேங்காய் எண்ணெய் சமைப்போம். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணுமோ நீங்கள் சமைப்பீங்க. இனி இதை ஊற்ற போகிறேன். நம்ம மஞ்சள் பொடியெல்லாம் போடுறதுனால பருப்பு குழம்பு மாதிரி கொஞ்சம் கொதிக்கட்டு. கொஞ்சம் கொதிக்கட்டு. கொஞ்சம் நிறைய வேண்டாம், கொஞ்சம் காயப்பொடி. அவ்வளோ. சக்கை கொட்டை பருப்பு குழம்பு கொஞ்ச நேரம் வச்சா போதுமா? கொஞ்சம் வச்சா போதும். கொதிக்கும், தொலை கொதிக்கும் போது கட்டியாக இருக்கும். ஆஃப் பண்ணிடுவேன். அவ்வளோதான். நல்ல மணமாக இருக்கும்.